தமிழ்நாடு முழுவதும் 234 தொகுதிகளிலும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளை திட்டமிட்டபடி நாளை தேர்தல் ஆணையம் தொடங்கவுள்ளது. முகவரி மாறியவர்கள் மற்றும் இறந்து போனவர்களின் பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் நீடிப்பதாகவும் பல வாக்காளர்களின் பெயர்கள் ஒன்றுக்கும் அதிகமான தொகுதிகளில் இடம்பெற்று வருவதாகவும் தேர்தல் ஆணையம் கூறுகிறது. எனவே தகுதியான வாக்காளர்களை மட்டும் பட்டியலில் வைத்துக் கொண்டு பிறரை நீக்கும் நோக்கத்துக்காக வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை மேற்கொள்ள தேர்தல் ஆணையம் இந்த பணிகளை மேற்கொள்கிறது. வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு பணியின் போது அதிகாரிகளை தொந்தரவு செய்யும் அரசியல் கட்சி முகவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் சுகுமார் எச்சரிக்கை விடுத்துள்ளார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த ஆட்சியர் டிசம்பர் 4ஆம் தேதி வரை வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் ஒவ்வொரு வீட்டிற்கும் நேரடியாக சென்று கணக்கீட்டு படிவங்களை வழங்குவார்கள் என தெரிவித்தார். மேலும் டிசம்பர் 9ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என கூறினார். டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆபீசரா மாறிட்டு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராகவும் இருக்கேன். டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆபீசர் எலெக்ஷன் கமிஷனுடைய ஆபீசரா நான் இருக்கேன். பிஎல்ஓ பிஎல்ஓ எலெக்ஷன் கமிஷனோட ஆபீசர் அவர் போகும்போது நீங்க கூட நின்று ஹெல்ப் பண்ணலாமே தவிர அங்க நின்று ஆர்கியூ பண்றதுக்கு ஒன்றும் கிடையாது. பிஎல்ஏ லிஸ்ட் கொடுத்துக்க சொல்லியிருக்கோம். இப்போ ஒரு 3-4 கட்சி கொடுத்துட்டாங்க. இன்னும் பாக்கி கொடுக்க வேண்டியிருக்கு. அவுட் ஆஃப் 12 ரெகனைஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி அவங்க 1-2 நாள்ல கொடுக்குறேன்னு என்கிட்ட சொல்லியிருக்காங்க. நானே பர்சனல் எல்லாத்தையும் போன் பண்ணி கேட்டிருக்கேன். நீங்க கொஞ்சம் லிஸ்ட்டை சீக்கிரம் கொடுங்க. அவங்க தான் போகணும். அவங்களுக்கு பிஎல்ஏ ஐடி கார்டு கொடுத்துருக்கோம். அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணியிருக்கோம். இப்ப இந்த ப்ராசஸ் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு எந்த குழப்பம் இருக்காது. பீகாரில் பேசிய அதே கருத்தை தமிழகத்தில் பேச பிரதமருக்கு தைரியம் இருக்கிறதா என முதல்வர் மு க ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். தருமபுரியில் திமுக எம்பி மணியின் இல்ல திருமண விழாவில் பங்கேற்று பேசிய முதல்வர் தேர்தலை மனதில் கொண்டு வாக்காளர் சிறப்பு திருத்தப் பட்டியலை தேர்தல் ஆணையம் மேற்கொள்கிறது என்றும் சீராய்வு என்ற பெயரில் தீய செயலை சதி செயலை செய்ய தேர்தல் ஆணையம் திட்டமிட்டுள்ளது எனவும் தெரிவித்தார். வாக்காளர் பட்டியல் தீவிர சிறப்பு திருத்தம் தொடர்பாக அதிமுகவுக்கு சந்தேகம் உள்ள நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமியால் அதை எதிர்க்க முடியவில்லை என்றும் விமர்சித்தார். 2026ஆம் ஆண்டு தமிழகத்தில் திமுக ஆட்சி நிச்சயம் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நம்பிக்கை தெரிவித்தார். எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கக்கூடிய திரு பழனிசாமி அவர்கள் இதுல கூட இரட்டை வேடத்தை காட்டியிருக்கிறார். பாஜகவுக்கு பயந்து தேர்தல் ஆணையத்தோட நடவடிக்கையை எதிர்க்க பழனிசாமி பயப்படுகிறார். அதே நேரத்தில் அதிமுக தொண்டர்களுக்கு அறிக்கையும் அவர் வெளியிட்டிருக்கிறார். இன்று பத்திரிகையில் நீங்கள் பார்த்திருக்கலாம். இதை காட்டுகிறது தேர்தல் ஆணையத்தோட நடவடிக்கையில் பழனிசாமி அவர்களுக்கு சந்தேகம் இருக்கிறது தான் இது காட்டுகிறது. ஆனால் அவரால் வெளிப்படையாக இதை எதிர்க்க முடியல. மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் பீகாரில் பேசின அதே கருத்தை இந்த தமிழ்நாட்டில் பேச முடியுமா? பேசுவாரா? பேசுவதற்குரிய தைரியம் இருக்கிறதா? எஸ்ஐஆர் சிறப்பு திருத்த பணிக்கு எதிரான அனைத்துக் கட்சி கூட்டம் என்பது திசை திருப்பும் முயற்சி என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சென்னை கோயம்பேட்டில் உள்ள தனது வீட்டில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் எஸ்ஐஆருக்கு அனைவரும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். திராவிட முன்னேற்றக் கழகம் எப்பொழுதெல்லாம் அவர்கள் மேலே ஒரு மிகப்பெரிய ஊழல் குற்றச்சாட்டுகள் வருகிறதோ அந்த நேரத்திலெல்லாம் அதை திசை திருப்புவதற்காக பல்வேறு விஷயங்களை கையில் எடுப்பது அவர்களுடைய வாடிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்படி ஒன்று தான் நேற்றைக்கு எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய சிறப்பு வாக்காளர் திருத்த அந்த முகாமை அவர்கள் எதிர்த்திருக்கிறார்கள். இதில் தயவுசெய்து நீ அரசியல் படுத்த வேண்டாம். சிறுபான்மையர் பெரும்பான்மையர் என்று இதில் அனைவருடைய வாக்குகளையும் உறுதிப்படுத்துவதற்கு அல்லது போலி வாக்காளரை களைவதற்கான ஒரு நடவடிக்கை அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் மக்களை திசை திருப்பி தவறான தகவல்களை பரப்பி வாக்குகளை பெற வேண்டும் என்ற நோக்கத்திலேயே திமுக அரசு அனைத்துக் கட்சி கூட்டத்தை நடத்தியுள்ளதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். தொடர்ந்து பேசிய அவர் எஸ்ஐஆர் என்றாலே முதல்வர் ஸ்டாலினுக்கு அலர்ஜிதான் என கூறி விமர்சித்தார். சார், அப்படி என்றாலே திரு மு க ஸ்டாலினுக்கு அலர்ஜி. திருடனுக்கு தேள் கொட்டுவது போல ஒரு மக்களை திசை திருப்ப வேண்டும். அதன் மூலம் ஒரு தவறான தகவல் கொடுத்து ஒரு பெரிய அளவுக்கு
ஒரு வாக்குகள் பெற வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு திட்டமிட்டு ஒரு பொய் பிரச்சாரத்தை திரு மு.க. ஸ்டாலின் அரங்கேற்றி வருகிறார் என்பது நாடறிந்த உண்மை. எலெக்ஷன் கமிஷனை பொறுத்தவரை ஒரு சரியான ஒரு நேரமாக இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் தீவிர சுருக்குமுறை திருத்தத்தை எடுத்திருப்பது ஒரு நல்ல விஷயம். எனவே ஒரு வெளிப்படைத்தன்மையோடு உண்மைத்தன்மையோடு வாக்களிக்கின்ற அந்த உரிமை எல்லோருக்கும் இருக்கணும் என்ற அடிப்படையில் இந்த முயற்சி எடுத்திருக்கிறத வரவேற்கிறோம். ஆனால் இது எதுக்கு போய் திமுக பயப்படணும்? சென்னையில் எஸ்ஐஆர் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் தொடர்பான ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்ற அதிமுக நிர்வாகிகள் மாநகராட்சி ஆணையரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஒரு கட்சி சார்பில் 2 பேர் மட்டுமே பங்கேற்க அனுமதி என மாநகராட்சி தரப்பில் கடிதம் தரப்பட்டிருந்த நிலையில் கூட்டத்தில் 4 பேர் பங்கேற்று சென்னை மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரனிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாட்டிற்கு வந்துள்ள வடமாநில தொழிலாளர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்த்துக் கொள்வதை அதிமுக ஏற்றுக்கொள்வதாக அக்கட்சியின் நிர்வாகிகள் தெரிவித்தனர். இக்கூட்டத்தில் பங்கேற்ற திமுக, காங்கிரஸ், சிபிஎம் உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் குறித்து யாரும் அச்சம் கொள்ள தேவையில்லை என சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் உறுதியளித்துள்ளது. சென்னை தியாகராய நகர் முன்னாள் எம்எல்ஏ சத்யநாராயணன் உள்ளிட்டோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். அந்த மனுவில் சென்னை தியாகராய நகர், தாம்பரம் தொகுதிகளில் உள்ள வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ள இறந்தவர்கள், புலம்பெயர்ந்தவர்கள், தகுதியற்றவர்களின் பெயர்களை நீக்க கோரிய விண்ணப்பத்தை பரிசீலிக்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டும் என கேட்டுக் கொண்டனர். இந்த மனு தலைமை நீதிபதி ஸ்ரீவஸ்தவா, அருள்முருகன் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது தேர்தல் ஆணையம் தரப்பில் ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்பும் வாக்காளர் சிறப்பு திருத்தப் பணிகள் நடைபெறும் என்றும், தமிழகத்தில் 2005ஆம் ஆண்டுக்கு பிறகு 20 ஆண்டுகள் கழித்து வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இப்பணிகள் குறித்து யாரும் அச்சம் கொள்ள தேவையில்லை எனவும், இப்பணிகள் எதிர்பார்த்ததை விட சிறப்பாக மேற்கொள்ளப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் தரப்பில் உறுதியளிக்கப்பட்டது.